ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை பார்க்கத்தான் நான் வந்தேன். ரொம்ப நாளாக உன்னிடம் சில விஷயத்தை பற்றி பேச வேண்டும். மனம் திறந்து சில விஷயத்தை பற்றி உன்னிடம் கூறினால் மட்டும்தான் என்னுடைய மனம் அமைதியாகும் என்று தோன்றியது. அது மட்டுமல்ல, என்னுடைய மனம் அமைதியாகுகிறதோ இல்லையோ, உன்னுடைய மனம், உன்னுடைய மனசு நிச்சயமாக அமைதியாக வேண்டும். அற்புதமாக எல்லா விஷயத்தையும் என்னுடைய பிள்ளைக்கு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் என்னுடைய பிள்ளை எப்படி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது என்று நினைத்ததோ அந்த மாதிரியான வாழ்க்கை தான் இதுவரைக்கும் வாழ்கிறது. இது எல்லாமே ஒரு காலம் மாறப்போகும் என்று சொல்லவும், உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு சொன்னாலும் தான் உன்னுடைய கவலை நிற்கும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் இன்னைக்கு உன்னை சந்திக்க வந்தேன். புரியுதா? முதல்ல நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது கேளு. இது வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில நான் எதுவுமே செய்யல, எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில உன்னை கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இது வரைக்கும் நிறைய தோத்து போயிட்டோம், இதுக்கு மேல தோத்து போறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்கலாம். இழந்துட்டோம், இதுக்கு மேல இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, உயிர்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கு மேல வாழ்க்கை இல்லை அப்படின்னு நீ நினைச்சிருக்கலாம். எல்லாமே நீ நினைச்சது தானே, எதுவுமே இல்லையே, நான் அப்படிலாம் நினைக்கலையே அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் நீ நினைச்ச. உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ பார்த்த ஒவ்வொன்றும் நீ உன்னுடைய வாழ்க்கையில பார்க்கவே கூடாது, செய்யவே கூடாது நினைச்ச விஷயம்தான். அதாவது முக்கியமா நீ சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்க. உங்க அம்மா கஷ்டப்பட்டதை பார்த்திருக்க, அப்பா கஷ்டப்பட்டதை பார்த்திருக்க. அப்போ நீ நினைச்சிருப்ப, பெரிய பிள்ளையாகி நம்ம இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்ச. ஆனா உன்னுடைய கஷ்டம் உன்னுடைய தாய் வீட்டோட நிற்கவில்லை. அதுக்கப்புறமும் உன்னை கஷ்டம் தொடரதான் செஞ்சிச்சு. எது ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதோ அதெல்லாம் உனக்கு நடந்துச்சு. எது ஒரு பிள்ளைக்கு நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துச்சு. எல்லா விஷயத்தையும் தாண்டி தான் நீ வந்திருக்கே தவிர எந்த விஷயத்தையும் நீ தாண்டல அப்படிங்கிறது சொல்ல முடியாது. வெளியில இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, உன்னுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவ கஷ்டப்படலங்கிறாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு. ஏன் இப்ப கூட எதுக்கெல்லாம் கஷ்டப்படுற அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. ஆனா வெளியில என்ன சொல்றாங்க, நீ கஷ்டப்படல, எல்லாத்துக்கும் நீ நிறைய காசு பணம் வச்சிருக்க அப்படிங்கிறாங்க. கழுத்துல ஒரு பவுனு கூட ஓடுறதுக்கு இல்ல. எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம்தான். ஒரு பங்குல நீ சேர்க்கிற அப்படின்னா அது இன்னொரு பங்குல கடனாதான் போகுது, இல்லைன்னா அது எப்படியாவது செலவாகுது. ஏதாவது ஒரு 10 ரூபால 1 ரூபா சேர்க்கணும், 10 ரூபால 1 ரூபாவையாவது நம்ம பார்க்கணும், சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அது 11 ரூபாவா செலவாகுது தவிர 1 ரூபா கடன் வாங்குற மாதிரி இருக்க தவிர உன்னுடைய வாழ்க்கையில சேர்க்க முடியல. இது சில பேருக்கு வீட்டுல இருக்கிறவங்களுக்கே தெரியுது. ஆனா யாரும் உன்னுடைய சூழ்நிலைய புரிஞ்சுக்கல. நீ உழைக்கிற, நீ சம்பாதிக்கிற, நீயா எல்லாமே செய்யற. உன் குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் பொறுப்பு கூட கிடையாது. ஆனா உன்னுடைய ரத்த உறவுக்கு இதெல்லாம் தெரியுது. ஆனா என்ன தெரியுமா சொல்றாங்க, நீ பணக்காரியா இருக்க, நீ வசதியா இருக்க, உன் குடும்பத்துல எல்லாம் நல்லதா நடக்குதுன்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய மனசு கஷ்டப்படுற மாதிரியான விஷயம் தெரியுமா? வாழ்க்கையில எல்லாமே எல்லாருக்கும் சரியா நடக்கிறது கிடையாது. சில பேருக்கு சரியா நடக்குது, ஆனா அதை வச்சு சந்தோஷமா வாழ தெரியல. நீ கொஞ்சம் கொடுத்தாலும் சந்தோஷமா வாழ்ற பிள்ளை நீ. ஆனா உனக்கு காலமும் நேரமும் இன்னும் எதையும் நிம்மதியா கொடுக்கல. சரி விடு. உன்னை புரிஞ்சுக்காதவங்களும் உன்கிட்ட எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதது போல வெளியில போய் இவள்கிட்ட எல்லாம் இருக்கு, இவ கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லி உன்னை தூத்துறதும் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பாவத்தை செய்யறவங்க செஞ்சுட்டு போட்டும். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீ அனுபவிக்க கூடாத விஷயத்த அனுபவிச்சுட்ட, நீ கஷ்டப்படக்கூடாத விஷயத்த கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கு மேல உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு கஷ்டத்தையோ இல்ல மனவேதனையையோ நான் கொடுத்தேன்னா நீ என்ன வணங்குறதுல எந்த அர்த்தமும் இல்லை. நீ என்ன மட்டும் இல்ல, எல்லா தெய்வத்தையுமே வணங்குற. நீ யாராவது உன்கிட்ட சொல்றாங்க, தெய்வத்தை மாத்தி பாரு, நீ இந்த தெய்வத்துக்கு பதிலா இந்த தெய்வத்தை வணங்கி பாரு. ஆனா நீ சொல்ற ஒரே ஒரு வார்த்தை,
எந்த தெய்வத்தை வணங்கினாலும் நடக்கிறது தானே நடக்கும் அப்படிங்கிற வார்த்தை உண்மை. அதுதான் அவனுடைய கர்ம வினைக்கு தகுந்தது போலதான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குமே தவிர தெய்வத்தினாலதான் நடக்குது அப்படிங்கிறது கிடையாது. தங்க பிள்ளையே, வாழ்க்கையில அதிகமான கஷ்டத்தை பார்த்த உனக்கு நல்ல நேரம் அப்படிங்கிற ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ கேட்ட விஷயம் எல்லாம் கஷ்டமான விஷயத்த தான் நீ கேட்டிருக்க, பார்த்திருக்க. ஆனா முதல்ல உன்னுடைய வாழ்க்கையில இந்த வாக்க சந்தோஷமா கேட்கிற. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற கர்ம வினை முடிய போது உனக்கு தேவையான அனைத்து விதமான சந்தோஷமும் கிடைக்க போகுது. சொல்ல போனா ஒரு விஷயத்த சொல்லவா, நீ என்ன வேணும்னு நினைச்சியோ அது உனக்கு கிடைக்க போகுது. உன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் பொறுப்பானவங்களா மாறதான் போறாங்க. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் உன்னை கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தானே இருக்காங்க. ஆனா இதுக்கு மேல உன்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஒரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா உன்னுடைய சூழ்நிலையும் புரியும், உன்னுடைய மதிப்பும் கூடும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்க போகுது. முதல்ல ஒண்ணு தெரியுமா, வீட்டுல சும்மா இருந்தாலும் வீட்டு வேலையை மட்டும் பார்த்தாலும் இங்க யாருமே மதிக்கிறது கிடையாது. ஏதோ ஒரு வேலை பார்த்தா மட்டும் மதிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறவங்களும் நமக்காக தானே வேலை பார்க்கறாங்க அப்படிங்கறத யாருமே இங்க நினைக்கிறது கிடையாது. புரிஞ்சுதா? உன்னுடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் தானே. நீ உன்னுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் பயங்கரமானதும், இரவு நேரத்துல படுத்துக்கிட்டு யோசிச்சா பயங்கரமானதுமா தான் இருந்திருக்கு. ஆனா இதுக்கு மேல உன்னுடைய வாழ்க்கையில அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில நடக்கதா போகுது. நீ தேடி தேடி ஓடிட்டு இருக்க ஒவ்வொன்றும், நீ எதெல்லாம் தேடி ஓடுறியோ அந்த விஷயம் எல்லாம் ஒவ்வொன்னா உன் வாழ்க்கையில கிடைக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் வேணாம். நிறைய நாள் உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு துக்கப்பட்டு கடந்துட்ட. இதெல்லாம் வாழ்க்கையில யாருமே பார்க்க கூடாது. சில பேருக்கு சாந்தமா ஸ்மூத்தா எல்லாமே நடக்குது. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில இருந்து சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரி எல்லாம் பார்த்தது இல்லை. படிக்கும் போதுல இருந்து சரிதான், யாரோ ஒருத்தவங்க உனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு உன்னை நிம்மதியா இருக்க விடாம தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போட்டு விடு தங்கமே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். ஆனா இந்த காலகட்டத்துல ஒரு விஷயத்த மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, கஷ்டப்படும் பொழுது வெளியில போய் உன்னை தூத்துறாங்க பத்தியா, இவ இப்படிதான், இவ அப்படிதான், இவகிட்ட எல்லாம் இருக்கு ஆனா பொய் சொல்றா, அப்படி இப்படின்னு சொன்னாங்க பத்தியா, அவங்கள எல்லாம் மறந்துடாத, அவங்கள எல்லாம் ஒதுக்கி வை. அப்பதான் உன் வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியும். காசு பணமும் வர நேரத்துல எல்லாரும் நல்லவங்க மாதிரிதான் தெரியும், ஆனா யாருமே நல்லவங்க இல்லை. ஏன்னா நல்ல விஷயம் நடக்கும் போதும் நல்லா பேசணும், கெட்ட விஷயம் நடக்கும் போதும் ஆறுதலா பேசணும். இவங்கதான் உண்மையான உறவு. நல்ல விஷயம் நடக்கும் போது கூடிக்கிறதும், கெட்ட விஷயம் நடக்கும் போது ஒதுங்கி ஓடி ஊரு முழுக்க இவ இப்படிதான், இவளுக்கு இது தேவைதான் அப்படிங்கிறவங்க உறவே இல்லையே. அதனால யாரையும் நினைச்சு எப்பயும் எந்த ஒரு நிமிஷமும் பயந்துராத. எந்த ஒரு விஷயமும் யாருனாலையும் உனக்கு தப்பா நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை பத்திரமா இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் நான் எனக்கு அழிவே கிடையாது அப்படின்னா உன் வாழ்க்கையில என்னைக்கு நான் உன்னை விட்டு நீங்க மாட்டேன். இது வரைக்கும் பட்ட அத்தனை காயம் முடிஞ்சு சந்தோஷம் அப்படிங்கிற ஒண்ணு உன் வாழ்க்கையில குடியேறதான் போகுது. உன் வாழ்க்கையில நீ நிம்மதியா இருக்கதான் போற. எல்லா நாளும் எப்போதும் சந்தோஷமா இரு. சகல சௌபாக்கியமும் உனக்கு கிடைக்கட்டும். எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.